ஹீரா அந்த இடத்துக்கு வந்தது எல்லாமே பிளான் தான். மைக் கிட்ட சொல்லி, ஏற்கனவே பிளான் பண்ணி, லாயரோட ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லி, இவங்க வந்துட்டு அந்த பக் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கிம்மூலியமாக சொல்லி, என்னோட ஃபோன் அந்த இடத்துல செட் பண்ணிடு, என் சேனலுக்கு நான் லைவ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி செட் பண்ண வச்சிருப்பாங்க. அதனால அந்த கலெக்ஷன் கம்பெனியோட அந்த பேட் பர்சன் வந்து மாட்டிக்கிறான். அவனுக்கு எதிராக ஆதாரம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிம் அவன் கூட சேர்ந்து வேலை செஞ்சப்போ, அவன் யார்கிட்ட பேசினா என்ன பண்ணா அப்படிங்கறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால அவன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக போயிடுது. இங்க சேர்மேனுக்கு மின்ஜுன், அதாவது லாயரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. மின்ஜுனை பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதன் வகையில மின்ஜுனோட அக்கா தான் சிமா அப்படிங்கிறதும் 11 வருஷமா சிமா எங்க இருக்காங்க எது இருக்காங்கன்னு தெரியல, மின்ஜுன் தேடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மின்ஜுனை பத்தி இன்னும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிமா அப்படிங்கிற பொண்ணோட பேரை கேட்டதும் ஏன் சேர்மேன் முகம் மாறுது அப்படின்னா, சிமாங்கிற பொண்ணை சேர்மேனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சேர்மனோட மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்திருப்பாங்க. சீரியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ சேர்மன் அவங்க மனைவி கிட்ட எனக்கு இன்னொரு வாரிசு வேணும், ஆண் வாரிசா இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. அது அவங்க மனைவியால கண்டிப்பா பெத்து கொடுக்க முடியாது. அதனால சிமாவை செலக்ட் பண்ணிருப்பாங்க. நயவஞ்சகமாக சிமாவை அபியூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீமாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ சீமா தான் இந்த லாயரோட அக்கா அப்படிங்கிறப்போ இந்த லாயர் வேணுக்கும்னே நம்ம கிட்ட வந்துட்டு பேசி பழகுறானா என்னன்னு தெரியல. அதனால தான் எகைன் விசாரிக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 11 வருஷத்துக்கு முன்னாடி சிமா அப்படிங்கிறவங்க இந்த சேர்மேனுக்கு ஒரு பாக்ஸ் அனுப்பிச்சிருந்திருப்பாங்க. அப்போ இந்த சிமா வந்து பார்க்க வேண்டாம், இவகிட்ட பேச வேண்டாம்னு இருந்ததுனால அந்த பாக்ஸ் எடுத்து அப்புறம் வைக்க சொல்லியிருப்பாங்க. இப்ப லாயரோட அக்கா தான் சிமா நல்லா தெரிய வர்றப்போ அந்த பார்சல் இருக்கான்னு கேட்டு அதை பிரிச்சு படிச்சு பார்த்தா இவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை இவங்க ஃப்ரெண்டு தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான பர்த் சர்டிபிகேட் எல்லாம் உள்ள இருக்கு. இது உங்க பையன் தான், பார்த்து பத்திரமா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதியிருக்கு. சேர்மனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. இந்த கலெக்ஷன் ஏஜென்சியை பத்தி எக்ஸ்போஸ் பண்ணதே ஹீரா தான். அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க, அவங்க உயிரை கூட துச்சமா நினைச்சு அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னு லாயரோட ஃப்ரெண்ட் லாயர் கிட்ட சொல்லிட்டு இருக்க. லாயருக்கு புரியுது ஹீரா நல்லவதான், ஆனா எங்க அக்காக்கு அவ மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கா. எங்க அக்கா சும்மா பண்ணாத தப்ப பண்ணாதாக நியூஸ்ல சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் ஹீரா கிட்ட லாயர் நெருங்கிட்டு இருக்காரு. இது லாயரோட ஃப்ரெண்டுக்கும் நல்லா தெரியும். ஹீரா மத்தவங்களுக்கு நல்லவளா இருக்கலாம்டா, ஆனா உன் அக்காக்கு அவ பண்ணது துரோகம். அவங்க வந்து உனக்கு மட்டும் அக்கா கிடையாது, எனக்கும் அக்கா தான். படிச்சு இன்னைக்கு லாயரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் சிமா அக்கா தான். நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீராவோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஹீரா மேலேயும் வருது, தேயான் மேலேயும் வருது. அதனால 2 பேரும் போட்டு தள்ளுறதுக்காக ஆட்களை ஏற்பாடு பண்றாங்க. ஆனா அது தேயானுக்கு எப்படியோ தெரிய வந்துருது. அதனால அவனுக்கு மட்டும் நான் முந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டோ அப்படிங்கிறவனை வச்சு இந்த எக்ஸ் ஹஸ்பண்டை போட்டு தள்ளுறதுக்கான ஏற்பாடை தேயான் பண்ணிடுறாங்க. லாயர் கூட எப்பவுமே அசிஸ்டண்டா இருக்கிற அந்த பையன், அந்த பையனுக்கு கூட இந்த சேர்மேன் மூலியமாக அவங்க குடும்பத்துக்கு ஒரு துரோகம் நடந்திருக்கு. அதனாலதான் லாயர் கூட சேர்ந்துட்டு பழி வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த டேட்டோ ஹீரோவோட எக்ஸ் ஹஸ்பண்டை போட்டு தள்ளிட்டான், தலையிலேயே அடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபோன் எடுத்துட்டு ஹீரோவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீராக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி சொல்லி நீ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா உன் பையனை தேடி நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பேன். இதை பார்த்ததும் ஹீரா பதறி போய் நான் உடனே போய் உன்னை பார்க்கணும், என் பையனுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக கிளம்புறப்போ அந்த இடத்துல இருந்த லாயர் போக விடாம கையை பிடிச்சிக்கிறாரு. ஃபுல் அண்ட் டீட்டெயில் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.